மாவட்டத்தின் அந்த கிராமம் வெளியிலிருந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருந்தது. பசுமையாக நிறைந்த வயல்கள், ஆலமரமும் பீப்பல் மரமும் தரும் நிழல், பக்கவாட்டுப் பாதையில் விளையாடும் குழந்தைகள், குளத்தில் குளிக்கும் பெண்கள், தொலைவு வரை பரந்த மாமரத் தோட்டங்கள். நகரத்திலிருந்து வரும் மக்கள் முதல் முறையாக அந்த கிராமத்தில் கால் வைத்தால் அது ஓவியர் ஒருவரின் கேன்வாஸில் வரையப்பட்ட ஓவியம் போல் தோன்றியது. ஆனால் அது பகல் முகம்தான். இரவு இறங்கியவுடன் அந்த கிராமத்தின் உண்மையான முகம் வெளிப்பட்டது. சூரியன் மறைந்து வானத்தில் மங்கலான சிவப்பு ஒளி படர்ந்ததும் வீடுகளில் அடுப்புகள் விரைவாக எரியத் தொடங்கின. பெண்கள் தங்கள் குழந்தைகளை அவசரமாக உணவூட்டி கதவுகளின் பூட்டுகளை வலுவாக அடைத்து வெளிமுற்றத்தில் எரியும் விளக்குகளை அணைத்து விடுவார்கள். ஏனெனில் அந்த இருள் சாதாரணமான இருள் அல்ல, அது பயத்தின் பெயர். பயம் யாரிடமிருந்து? ஒரு துரோகாவிடமிருந்து. அவர் அணிந்திருந்த காக்கி சீருடை கிராமத்தாருக்கு சட்டத்தின் அடையாளமல்ல, அச்சத்தின் சின்னமாக மாறிவிட்டது. அவரது பெயர் கேட்கும்போதே குழந்தைகளின் சிரிப்பு நின்றுவிடும், பெண்களின் கண்களில் அமைதி இறங்கிவிடும், ஆண்களின் முதுகில் நடுக்கம் ஓடிவிடும். பகலில் அந்த துரோகா தன் ஜீப்பில் சுற்றி வருவார். வயலில் உழைக்கும் விவசாயிகளிடமிருந்து பணம் வசூலிப்பார். யாரிடமும் பணம் இல்லையெனில் அவர்களின் எருதுகளை பறிமுதல் செய்து விடுவார், அல்லது வயலில் நின்ற விளைச்சலுக்கு போலியான வழக்கு போட்டு விடுவார். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு சண்டையும் அவருக்கு ஒரு வருமான வாய்ப்பாக இருந்தது. இரு சகோதரர்களின் சொத்து பங்கீட்டு பிரச்சனையாக இருந்தாலோ அல்லது வயல்வெளியின் எல்லை தொடர்பான தகராறாக இருந்தாலோ அவர் இருவரிடமிருந்தும் பணம் பறித்துவிட்டு யாருக்கும் நீதியை அளிப்பதில்லை. ஆனால் உண்மையான அச்சம் அவரது இரவுகளில் மறைந்திருந்தது. கிராமத்தில் உள்ள அனைவரும் அறிந்திருந்தார்கள். இரவு வந்ததும் துரோகா மற்றும் அவரது குண்டர்கள் எந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுவார்கள், யேஹோஸ் பெண்ணை இழுத்துச் செல்வார்கள் என்று. 15 முதல் 16 வயது நிரப்பிய, கைகளில் இன்னும் மேந்தி கூட மங்காத, கண்களில் பொம்மைகள் மற்றும் புத்தகங்களின் கனவுகள் மிதந்து கொண்டிருக்கும் பச்சிளம் சிறுமிகள், அவர்கள் துரோகாவின் காமத்திற்கு பலியாகிறார்கள். கிராமத்தின் பல வீடுகள் அந்த நரகத்தை அனுபவித்திருந்தன. ஒரு தாயின் மடியில் இருந்த சிறுமியை இரவு நேரத்தில் பறித்துச் சென்று மறுநாள் காலை உடைந்தவளாக, அமைதியாகவும் பயந்தவளாகவும் திருப்பித் தருவார்கள். அந்தச் சிறுமி இனி சிறுமி இல்லை. அவளின் கண்கள் கல்லாக மாறிவிடும், உதடுகள் மௌனமாகிவிடும், முகம் அவளது வயதை விட பெரிதாக தோன்றும். தாய் தந்தைகள் தங்கள் மகள்களின் நிலையை பார்த்து ஆழுவார்கள், ஆனால் குரல் எழுப்ப மாட்டார்கள். ஏனெனில் யாராவது துணிந்தால் அவர்களின் முடிவு அனைவருக்கும் முன்பாகவே தெரியும். ஒருமுறை ஒரு விவசாயி அந்த துரோகாவை எதிர்த்து நிற்க முயற்சித்தான். அவன் சொன்னான், என் மகளுக்கு கை வைக்காதே. மறுநாள் காலை அவனது வயலில் தீ வைக்கப்பட்டது. காவல்துறை அவன் மீது திருட்டு மற்றும் சட்டவிரோத மது தயாரிப்பு வழக்கு போட்டது. நீதிமன்றத்திலிருந்து சிறையிலிருந்து சீரழிவு. இதை பார்த்த பிறகு மற்றவர்கள் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று கற்றுக்கொண்டார்கள். கிராமத்தில் மாலை வந்தவுடன் மரணத்தைப் போல் அமைதி நிலவும். யாரும் கதவின் முன் அமர்ந்து காற்று வாங்க மாட்டார்கள். குழந்தைகள் முற்றத்தில் விளையாட மாட்டார்கள். அனைவரும் வீட்டுக்குள் புகுந்து விடுவார்கள். சுவர்கள் தங்களை பாதுகாப்பதாக நினைப்பார்கள். ஆனால் அனைவருக்கும் தெரியும், துரோகாவின் கண்கள் சுவர்களை தாண்டியும் பார்ப்பது என்று. பெண்கள் தங்கள் மகள்களை விரைவாக திருமணம் செய்துவிட ஆரம்பித்தனர். 14 முதல் 15 வயதிலேயே பெண்ணின் திருமண ஊர்வலம் எழுந்துவிடும். துரோகாவின் பார்வை அவர்கள் மீது விழாமல் இருக்கவே. ஆனால் அனைவருக்கும் அதிர்ஷ்டம் ஒரே மாதிரியாக இருக்காது. சில நேரங்களில் திருமணத்திற்கு பிறகும் அந்த பெண் அவரது பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. கிராமத்தின் கோயில் ஒரு காலத்தில் பக்தியின் மையமாக இருந்தது, இப்போது அமைதியின் சாட்சியமாக மாறிவிட்டது. மணிகள் அடிக்கும்போது அதில் கூட அச்சத்தின் ஒலி கலந்துவிடும். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் சோர்ந்து போய்விட்டன. எங்கும் சந்தோஷமில்லை, எங்கும் சிரிப்பு இல்லை. குழந்தைகளுக்கு அந்த பயம் சிறுபிள்ளை பருவத்தின் ஒரு பகுதியாகிவிட்டது. அவர்கள் விளையாட்டில் கூட துரோகா வந்துவிட்டான் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பயமுறுத்துவார்கள். அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளிடம் சொல்லுவார்கள், விரைவாக தூங்கிவிடு, இல்லையெனில் துரோகா இழுத்துச் சென்று விடுவான். துரோகா அவர்களுக்கு பேயை விடவும் பயங்கரமாகிவிட்டான். கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டின் சுவர்களும் கூரைகளும் இரவில் அடக்கப்பட்ட கத்தல்களின் சாட்சிகளாக இருந்தன. அந்த கத்தல்கள் வெளியே செல்லாது,
ஆனால் உள்ளே இருக்கும் அனைவரின் இதயத்தை தினமும் காயப்படுத்தும். மிகவும் வேதனையான காட்சி அப்போது நிகழும். ஒரு சிறுமியின் சிரிப்பு என்றென்றும் மறைந்துவிடும்போது. நேற்று வரை வயலில் வண்ணத்துப் பூச்சிகளை துரத்திக் கொண்டிருந்த அந்த பாப்பா இன்று அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருப்பாள். அவளது கண்கள் தாயின் கண்களைச் சந்திக்கும். இருவருக்குமிடையே சொற்களில்லாமல் கண்ணீர் பெருக்கு பாய்ந்துவிடும். கிராமத்தின் மூதாட்டிகள், மூதாதையர்கள் அசகாயமாக இருந்தனர். அவர்களின் முதுகு வளைந்து போய்விட்டது, குரல் தொலைந்து போய்விட்டது. அவர்கள் சொல்வது ஒன்றே, மகனே, சீருடைக்கெதிராக நிற்காதே. சீருடையுடன் மோதினால் அழிக்கப்பட்டு விடுவாய். மக்கள் அவர்களின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு முழு கிராமமும் எல்லையற்ற அச்சத்தின் கீழ் அழுத்தப்பட்டிருந்தது. அந்த அச்சம் இவ்வளவு ஆழமாக இருந்தது. மக்கள் அதை தங்கள் விதி என்று ஏற்றுக்கொண்டிருந்தனர். அதுவே அவர்களின் வாழ்க்கை, அதுவே அவர்களின் உண்மை என்று. ஆனால் விதி எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. கிராமத்தின் காற்றில் புதைந்திருந்த அந்த வலி இப்போது வேறெங்கோ கதவை தட்டத் தொடங்கியது. யாரோ ஒருவர் ரகசியமாக தன் துயரத்தை கடிதங்களில் எழுதினார். யாரோ ஒருவர் உடைந்த குரலில் தொலைபேசியில் சொன்னார். அந்த குரல்கள் மெதுவாக மாவட்டத்தின் புதிய IPS அதிகாரி வரை சென்றன. அதே அந்த தருணம்தான் முதல் முறையாக இந்த கிராமத்தின் அடக்கப்பட்ட கத்தல்கள் யாரோ ஒருவரின் இதயத்தை உலுக்கிய தருணம். மாவட்டத்தின் புதிய அலுவலகம் இன்னும் எலுமிச்சைச் சாறு மற்றும் பூச்சு வாசனை நிறைந்து காத்திருந்தது. அங்கே சமீபத்தில் மாற்றம் செய்யப்பட்டு வந்திருந்தார் ஒரு பெண் IPS அதிகாரி. அந்த மாவட்டத்தின் மக்கள் அவரை பற்றி இன்னும் முறையாக அறியவில்லை. தினமும் அவரது மேசையில் பல கோப்புகள் வந்து சேரும். சண்டைகள், திருட்டுக் கொள்ளைகள், விவசாயிகளின் புகார்கள். ஆனால் அவற்றில் இருந்து வேறுபட்டதாக இருந்தது ஒரு மெல்லிய கடிதக்கட்டு. அந்த கடிதங்களில் சட்டமொழி எதுவும் இல்லை, சரியான தேதிகளும் இல்லை, யாரும் தங்களது பெயரை எழுதவில்லை. ஆனால் வார்த்தைகள் இருந்த விதம் யாரோ ஒருவர் தமது இரத்தத்தை காகிதத்தில் சிந்தியிருந்தார் போல. ஒன்றில் எழுதப்பட்டிருந்தது, எங்கள் மகள்கள் ஒவ்வொரு இரவும் அமைதியாக அழுகின்றன, ஆனால் யாரும் கேட்பதில்லை. மற்றொன்றில், துரோகா எங்கள் கண்ணியத்தை ஒரு விளையாட்டாக மாற்றியுள்ளார். மூன்றாவது கடிதத்தோடு உடைந்த ஒரு பொம்மையின் துண்டு கூட இருந்தது. அதிகாரியின் கைகள் நடுங்கின. இதை ஒரு சிறுமி அனுப்பியிருப்பாள் என்று அவர் உணர்ந்தார். முதலில் அவர் இதை பற்றி தன் மேலதிகாரிகளிடம் பேசினார். மேலிருந்து வந்த பதில், கிராமங்களில் வதந்திகள் பரவிக்கொண்டே இருக்கும். சிறிய விஷயங்கள்தான் அதிக கவனம் தர வேண்டாம். 1-2 அறிக்கைகள் தயாரிக்கச் சொல்லுங்கள், விஷயம் குளிர்ந்துவிடும். ஆனால் அவருக்கு இவை சிறிய விஷயங்கள் போல் தோன்றவில்லை. இரவு படுக்கையில் சென்றவுடன் அந்த கடிதங்களின் வரிகள் காதுகளில் முழங்கின. தூக்கம் கலைந்ததும் அந்த உடைந்த குரல்கள் நினைவில் மீண்டும் எழுந்தன. எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் மகள்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அவர் முடிவு செய்தார், இந்த விசாரணை காகிதத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த விளையாட்டை புரிந்து கொள்ள கிராமத்தின் தூசியையும் அதன் பாதைகளையும் அதன் மௌனத்தையும் அவர் நேரடியாகத் தொட வேண்டும். ஒரு காலை அவர் தன் அரசு பங்களாவை விட்டு வெளியேறினார். பிரகாசமாக மின்னும் கார், சிப்பாய்கள், டிரைவர் அனைத்தையும் பின்விட்டு அவர் தனியாக புறப்பட்டார். யாரிடமும் எதையும் சொல்லவில்லை. தனது அலமாரியிலிருந்து ஒரு சாதாரண சல்வார் கமீஸ் எடுத்துக்கொண்டு கிராமத்தை நோக்கிச் சென்றார். கிராமத்தில் நுழைந்தவுடன் அவர் வித்தியாசமான பார்வைகளை எதிர்கொண்டார். மக்கள் அமைதியாக பார்த்துவிட்டு பின்னர் பார்வையை மாற்றிக்கொண்டார்கள். குழந்தைகள் முதலில் ஆர்வமாக அருகில் வந்துவிட்டு பின்னர் பயந்து கொண்டு ஓடிவிட்டார்கள். அவர் ஒரு முதிய விவசாயியிடமிருந்து உடைந்த குடிசையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கே தங்கினார். ஆரம்ப நாட்களில் அவர் முற்றிலும் ஒரு சாதாரண பெண்ணைப் போலவே இருந்தார். காலை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் அமர்ந்து சப்பாத்தி சுட்டு குழந்தைகளுடன் விளையாடினார். மெதுவாக கிராமத்தினர் அவரை புதிய விருந்தினர் என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். ஆனாலும் ஒவ்வொரு உரையாடலிலும் ஒரு சுவர் இருந்தது, அச்சத்தின் சுவர். ஒரு மாலை அவர் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் அமர்ந்து சுலபமாக கேட்டார், இங்குள்ள துரோகா எப்படி இருக்கிறார்? அவரது கேள்விக்கு பெண்கள் அமைதியாகிவிட்டனர். யாரோ ஒருவர் சிரிப்புடன் தவிர்க்க முயன்றார். அம்மா, எல்லாம் நல்லாத்தான் இருக்காங்க. ஆனால் அவர்களின் குனிந்த முகங்களும் நடுங்கும் விரல்களும் வேறொரு உண்மையைச் சொன்னது. குழந்தைகளுடன் பேசவும் அவர் முயற்சித்தார். 10 வயது சிறுவன் ஒருவன் சொன்னான், அம்மா சொல்றாங்க இரவு சீக்கிரம் தூங்கணும், இல்லைன்னா துரோகா பாபா வந்துடுவாராம்.
அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது தாய் அவன் வாயை அடைத்து கண்டித்து அவனை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார். மேடம் புரிந்து கொண்டார். இந்த அச்சம் காற்றிலேயே கலந்திருக்கிறது. பெண்களின் கண்களில் கண்ணீர் மிதந்தாலும் உதடுகள் எதையும் பேசவில்லை. சிறுமிகள் பள்ளியிலிருந்து திரும்பும்போது எப்போதும் தலையை குனிந்தே இருப்பார்கள். மாலை மறைந்ததும் யாரும் வெளியே காணப்பட மாட்டார்கள். மெதுவாக அவர் உணர்ந்தார், இந்த கிராமம் ஒரு பெரிய அஜகரின் பிடியில் உள்ளது. அந்த அஜகரின் பெயர் தரோகா. அந்த அஜகர் ஒவ்வொரு இரவிலும் யாரையோ விழுங்குகிறான். ஒரு இரவு அவரது குடிசையின் கதவின் முன் ஒரு பெண் வந்தார். அவளது முகம் மறைக்கப்பட்டிருந்தது, கைகள் நடுங்கின. அவள் மெதுவாகச் சொன்னாள், நீங்கள் நகரத்திலிருந்து வந்தவராக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களை யாராவது கேட்கலாம். எங்கள் மகள்களை காப்பாற்றுங்கள். நாங்கள் பேச முடியாது. யாராவது பேசினால் அவர்களின் வீடு அழிந்துவிடும் என்று சொன்னதும் அவள் விரைவாக சென்றுவிட்டாள். அந்த இரவு அதிகாரி நீண்ட நேரம் தூங்கவில்லை. இவை வதந்திகள் அல்ல, அடக்கப்பட்ட உண்மைகள் என்பதை அவர் உணர்ந்தார். உண்மை இவ்வளவு பாரமாக இருந்தது. முழு கிராமமும் சேர்ந்து அதை புதைத்து வைத்திருந்தது. ஆனால் அது மீண்டும் வெளிப்படத் தொடங்கியது. மேடம் அறிந்து கொண்டார், அவர் கேட்பது மட்டுமல்ல, காணவும் வேண்டும். கிராமத்தின் ஒவ்வொரு அச்சமும் இப்போது அவரது கண்களில் பதிந்து கொண்டது. அவர் புரிந்து கொண்டார், இப்போது அவருக்கு துரோகாவுடன் நேரடியாக மோத வேண்டும். கிராமத்தில் ஒரு புதிய பெண் தங்கியிருப்பது துரோகாவின் கண்களுக்கு எப்போதும் மறைந்து போகுமா? அவனது பழக்கம் என்னவென்றால், கிராமத்தில் புதிய முகம் எதுவும் தெரிந்தவுடன் உடனே அதை பற்றி செய்திகளை சேகரிப்பது. இந்த முறையும் அவன் தன் சிப்பாய்களை அனுப்பினான். அவர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள், ஒரு பெண் வந்திருக்கிறார், தனியாகவே இருக்கிறார், எந்த ஆணும் கூட இல்லை. நகரத்திலிருந்து வந்த மாதிரி தோன்றுகிறது, ஆனால் பெயரை கூட சொல்லவில்லை. துரோகா நீண்ட மூச்சை இழுத்து அவனது உதடுகளில் அந்த கெட்ட சிரிப்பு விரிந்தது. அவனது கண்களில் அந்த பசி மின்னியது. அந்த பசிதான் இந்த கிராமத்தை ஆண்டுகளாக விழுங்கிக் கொண்டிருந்தது. அவன் சொன்னான், பாருங்கள், இது கூட சீக்கிரமே எனது சொத்தாகிவிடும். தனிமையான பெண் இங்கு எவ்வளவு நாள் தாங்குவாள்? முதலில் அவன் தன் இனிய வலையை விரித்தான். வயல்வெளியின் எல்லையில் நின்று அவளிடம் சொன்னான், கிராமத்தில் புதியவராயிருக்கிறீர்கள். ஏதாவது சிரமம் இருந்தால் நேரடியாக நிலையத்துக்கே வாருங்கள். இங்கேயெல்லாம் என் சொல்படிதான் நடக்கும். அவனது குரலில் அந்த போலியான இனிமை இருந்தது. அதை கிராம பெண்கள் நன்றாக அடையாளம் காணத் தெரிந்திருந்தனர். மேடம் சிரித்து தலையசைத்தார், அதுவே போதும். ஆனால் அவளது பாக்கெட்டில் இருந்த ரெக்கார்டர் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்தது. அவளது கண்களில் இருந்த அந்த குளிர்ந்த நம்பிக்கை துரோகாவுக்கு புரியவில்லை. மெதுவாக அவன் தன் உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பித்தான். முதலில் சிப்பாய்களை அனுப்பி சொல்லச் செய்தான், துரோகா சாஹிப் உங்களை அழைக்கிறார்கள். பிறகு நேரடியாக வந்து கதவின் முன் நின்று சொன்னான், இங்கே வாழ்வதற்கு என்னுடன் நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் பாருங்கள், முழு கிராமமும் உங்களுக்கு எதிராக மாறிவிடும். மேடம் அந்தச் செயலையும் பதிவு செய்துவிட்டார். அவரது குடிசையின் சுவரில் தொங்கியிருந்த சிறிய பேனா கேமரா ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்து கொண்டிருந்தது. அவர் அறிந்திருந்தார், இப்போது கிராம மக்கள் சாட்சி சொல்ல மாட்டார்கள். முதலில் அவர் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும். பிறகு வந்தது அந்த இரவு, துரோகா ஆண்டுகளாக காத்திருந்த இரவு. அதே நேரத்தில் மேடமும் காத்திருந்த இரவு. நள்ளிரவில் துரோகா தனது ஜீப்பில் இறங்கி வந்தான். 2 சிப்பாய்கள் வெளியே நின்றனர். அவன் தனியாக கதவை உடைத்து குடிசைக்குள் புகுந்தான். அவனது கண்கள் மதுவால் சிவந்திருந்தது. வாயிலிருந்து துர்நாற்ற சிரிப்பு வெளிவந்தது. மிகவும் அகந்தை காட்டுகிறாயே, ஆனால் இன்று உன் அகந்தையை நசுக்கி விடுவேன் என்று அவன் கர்ஜித்தான். மேடத்தின் முகம் முழுவதும் அமைதியாக இருந்தது. கேமராக்களும் ரெக்கார்டர்களும் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்தன. அவர் மெதுவாகச் சொன்னார், சிந்தித்துப் பாரு, நீ செய்ய வருவதுதான் உன் முடிவை எழுதப் போகிறது. துரோகா சிரித்தபடி கையை நீட்டி அவரது மணிக்கட்டை பிடிக்க முயன்றான். ஆனால் அதே தருணத்தில் மேடம் வலுவாகத் தள்ளினார். அவனது சிரிப்பு திடீரென நின்றுவிட்டது. இன்று இரையாக இருப்பது நீ அல்ல, வேட்டையாடுவது நான்தான், மேடம் குரல் முழக்கத்துடன் சொன்னார். துரோகா சில நொடிகள் சோகமாக நின்றான். பின்னர் அவன் மிரட்டினான், நீ யார் என்று தெரிகிறதா? முழு கிராமமும் என் கையில்தான் இருக்கிறது. யாரும் உன்னுடன் நிற்க மாட்டார்கள். நீ சாட்சி தேடும் வாய்களை நான் பல ஆண்டுகளாக மூடியே வைத்திருக்கிறேன். ஆனால் மேடத்தின் கண்களில் இருந்த அந்த நெருப்பு அவனை உள்ளுக்குள் எரித்தது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவன் சொன்ன அவதூறுகளும்
அவன் செய்த முயற்சிகளும் எல்லாம் கேமராவில் சிக்கிவிட்டன. வெளியில் தெருவில் மக்கள் அமைதியாக நின்றிருந்தார்கள். அவர்களெல்லாம் பார்த்தார்கள், ஆனால் கதவு வரை வரவில்லை. ஏனெனில் பயம் அவர்கள் இரத்தத்தில் கலந்திருந்தது. ஆனால் இந்த முறையில் அவர்கள் அமைதியான பார்வைகளே சாட்சிகளாக மாறின. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த இரவின் காட்சியை தங்கள் இதயத்தில் பதித்துக் கொண்டனர். காலை விடியும் வரை துரோகா முழுவதும் வலையில் சிக்கியிருந்தான். இன்னொரு பெண்ணை மௌனமாக்கி விடுவேன் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் இந்த முறையில் அவன் தவறாக இருந்தான். இப்போது அவனது காமம், அவனது அச்சம், அவனது முழு அசுத்தம் ஆதாரமாக மாறிவிட்டது. மேடம் புரிந்து கொண்டார். இப்போது அவர் வெறும் அதிகாரி அல்ல, முழு கிராமத்தின் ஒவ்வொரு அடக்கப்பட்ட கத்தலின் குரலாக மாறிவிட்டார். அந்த காலையில் எழுந்த சூரியன் வேறுவிதமாகத் தோன்றியது. எப்போதும் பயம் மற்றும் அமைதியால் மூடப்பட்டிருந்த கிராமத்தின் தெருக்களில் இன்று ஒரு புதுமையான சத்தம் ஒலித்தது. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மக்கள் வெளியே வந்தார்கள். யாரோ ஒருவர் சாவடி நோக்கிச் சென்றார், யாரோ ஒருவர் காவல் நிலையத்தை நோக்கிச் சென்றார். மூதாட்டிகளின் முகத்தில் சந்தேகம் தெரிந்தது. பெண்களின் கண்களில் ஒளிந்திருக்கும் மினுமினுப்பு தெரிந்தது. குழந்தைகளின் கால்களில் அசாதாரண வேகமும் இருந்தது. முழு கிராமத்திற்கும் முதல் முறையாக ஏதோ மாறப்போகிறது என்ற உணர்வு எழுந்தது. காவல் நிலையத்தின் முன் மெதுவாக கூட்டம் திரளத் தொடங்கியது. மக்கள் கிசுகிசுத்தனர். இன்று என்ன ஆகப் போகிறது? புதிய பெண் உண்மையில் அதிகாரி என்று கேள்விப்பட்டேன். துரோகாவின் நிலை என்னவாகும்? ஆனால் அச்சம் இன்னும் முற்றிலும் உடையவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் இதயத் துடிப்பை அடக்க முயன்றனர். அந்த கூட்டத்தில் முன்னே வந்தார் அந்த பெண். யாரை கிராமத்தினர் கடந்த வாரங்களாக சல்வார் கமீஸில் ஒரு சாதாரண வாடகையாளர் என்று நினைத்திருந்தனர். இன்று அவரது தோள்களில் சீருடை இருந்தது. பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள், கண்களில் உடைக்க முடியாத நம்பிக்கை, காலடியில் நிலத்தை அதிர வைக்கும் உறுதியான ஓசை. இவர்கள்தான் மாவட்டத்தின் புதிய ஐபிஎஸ் அதிகாரி. கிராமத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். யாரோ ஒருவர் கண்களை மூடிக்கொண்டார், யாரோ ஒருவர் தலையை குனிந்தார். அவர்கள் நம்பவே முடியவில்லை. அவர்களுடன் அமைதியாக வசித்து வேலை செய்த அந்த பெண் உண்மையில் அவர்களின் காப்பாளர் என்று. திடீர் மாற்றத்தை பார்த்து துரோகா கலங்கினான். நிலையத்தின் முன் அமர்ந்திருந்த அவன் முகத்தில் வியர்வை தெரிந்தது. இரவு முழுவதும் நடந்த நிகழ்வுகளை மது மற்றும் மிரட்டல்களால் மறக்க முயன்றிருந்தான். ஆனால் இப்போது அவன் முன் நின்றிருந்தது அதே பெண், சீருடையுடன், கையில் கோப்பும் கேமராவும். ஐபிஎஸ் மேடம் கூட்டத்தின் முன் நின்று குளிர்ந்த குரலில் சொன்னார், இந்த நிலையம் பல ஆண்டுகளாக பயம் மற்றும் அச்சத்தின் குடிலாக மாறியிருந்தது. இன்று முதல் இது நீதியின் இல்லமாக மாறும். இங்கே அமர்ந்திருந்தவன் தனது சீருடையை காமத்தின் ஆயுதமாக மாற்றிக்கொண்டான். ஆனால் இப்போது அவனது ஒவ்வொரு பாவத்திற்கும் கணக்கு இருக்கும். ஆதாரங்கள் என் கையில் உள்ளன. சாட்சிகள். இன்று நீங்கள் அனைவரும். தரோகா திடீரென சிரித்தான். அவனது சிரிப்பு பழையதுதான், மக்களின் ஆன்மாவை நடுங்க வைக்கும் சிரிப்பு. அவன் கர்ஜித்தான், நீங்கள் எல்லோரும் எனக்கு எதிராக சாட்சி தரப்போகிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், நான் திரும்பி வந்தால் யாரையும் உயிருடன் விடமாட்டேன். நான் ஒவ்வொரு நாக்கையும் அடக்கிவிட்டேன், இனிமேலும் அடக்கிவிடுவேன். ஆனால் கூட்டம் இப்போது அமைதியாக இல்லை. ஒருவருக்கொருவர் பெண்கள் முன்னே வந்தனர். முதலில் நடுத்தர வயது தாய் ஒருவர் கூட்டத்திலிருந்து வந்து சொன்னார், என் மகளை இரவுகளில் இவன் அழித்தான். நான் ஆண்டுகளாக மௌனமாக இருந்தேன், ஆனால் இனி இல்லை. அவரது குரல் நடுங்கினாலும் சொற்கள் கல்லை போல உறுதியானவை. பிறகு இன்னொரு பெண் வந்தார். அவர் தன் துப்பட்டாவை தலையிலிருந்து அகற்றி சொன்னார், இவன் என் சகோதரியின் வாழ்க்கையை நாசம் செய்தான். நாம் அச்சத்தில் அனைத்தையும் தாங்கினோம், ஆனால் இன்று மௌனமாக இருக்க மாட்டோம். சிறுமிகள், அவர்களின் கண்களில் நேற்று வரை கண்ணீர் மற்றும் பயம் மட்டுமே இருந்தது. இப்போது நடுங்கிக் கொண்டே முன்னே வந்தனர். யாரோ ஒருவர் உடைந்த குரலில் சொன்னார், ஆம், இதுதான் எங்களை இரவு முழுவதும் அழ வைத்தவன். அவர்களின் சாட்சியை கேட்டவுடன் கூட்டத்தில் அழுகை எழுந்தது. மீடியாவின் கேமராக்கள் அனைத்தையும் பதிவு செய்தன. பத்திரிகையாளர்கள் திரண்டனர். மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் குறிப்புகள் எடுத்துக்கொண்டனர். பல ஆண்டுகளாக மூடிய கதவுகளுக்குப் பின் சிறைப்பட்டிருந்த அந்த வலி இன்று திறந்த வெளியில் எல்லோருக்கும் முன்னால் வெளிப்பட்டது. துரோகா துடித்தான். அவன் கத்தினான், மிரட்டினான், அரசியல்வாதிகளின் பெயர்களை குறிப்பிட்டான். ஆனால் யாரும் அவனை நோக்கவில்லை. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் ஆதாரங்களும் சாட்சிகளும் முறித்துவிட்டன. ஐபிஎஸ் மேடம் உத்தரவிட்டார்,
இவனை கைது செய்யுங்கள். இப்போதுவரை குற்றமற்றவர்களின் கைகளில் போட்டிருந்த கைக்கட்டுகள் முதல் முறையாக துரோகாவின் கைகளில் போடப்பட்டன. அவனது கண்களில் இருந்த அகந்தை மறைந்தது. முகம் அவமானத்தால் குனிந்தது. முழு கிராமமும் பார்த்தது. இவர்தான் அவர்கள் ஆண்டுகளாக குலுங்கியவன். இன்று அதே மனிதன் தரையில் முழங்காலில் அமர்ந்திருந்தான். வழக்கு நீதிமன்றம் சென்றது. பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள், சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் முழு உண்மையை வெளிப்படுத்தின. நீதிபதி கடுமையான குரலில் சொன்னார், இந்த நீதிமன்றத்தின் பார்வையில் குற்றவாளி தனது சீருடையின் கண்ணியத்தை களங்கப்படுத்தியிருக்கிறார் மற்றும் கிராமத்தின் பெண்கள் மற்றும் குழந்தைகளை நரகத்திற்கு தள்ளியிருக்கிறார். இத்தகைய குற்றவாளி சமூகத்தில் இடம்பெற தகுதியற்றவர். பின்னர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த நாளில் கிராமத்தின் காற்று முதல் முறையாக லேசாக இருந்தது. கோயிலின் மணிகள் அடிக்கப்பட்ட போது அதில் பயமில்லை, ஆனால் நிம்மதியின் ஓசை இருந்தது. சிறுமிகள் முதல் முறையாக திறந்த முற்றத்தில் சிரித்தனர். பெண்கள் ஒருவரின் தோளில் ஒருவர் சாய்ந்து அழுதபடி சொன்னார்கள், இப்போது எங்கள் மகள்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஐபிஎஸ் மேடத்தின் முகத்தில் கோபமில்லை, ஆனால் ஆழ்ந்த திருப்தியின் ஒளி இருந்தது. அவர் பழிவாங்கவில்லை, நீதி வழங்கினார். அவர் மெதுவாக கிராமத்தின் தெருக்களில் நடந்தார். ஒவ்வொரு சுவரும் சொல்வது போல் இருந்தது, பயத்திலிருந்து எங்களை விடுவித்ததற்கு நன்றி. அந்த காலையில் சூரியனும் சிறிது பிரகாசமாக இருந்தது. ஒருவேளை அவனும் பார்த்திருப்பான். இருளுடன் போராடிய இந்த கிராமம் இறுதியில் வெளிச்சத்தில் மூச்சுவிட்டது.